வணக்கம். மோன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். ஏனாமில் தொழிலாளர்கள் மீது துப்பாக்கி சூடு. புதுவையில் நடத்தப்பட்ட முழு அடைப்பினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. இ பேங்கிங் வாடிக்கையாளர்களிடம் பல கோடி மோசடி. புதுவையில் கைது செய்யப்பட்ட நைஜீரிய வாலிபரிடம் மேற்கு வங்க போலீசார் விசாரணை. திருமணத்தை தடுத்து நிறுத்த பெண்ணின் பெற்றோரை கத்தியால் குத்திய வழக்கில் 2 வாலிபர்கள் சரண். சிறை காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவு. இனி விரிவான செய்திகள். ஏனாம் துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக புதுவையில் நடத்தப்பட்ட முழு அடைப்பு போராட்டத்தினால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. ஒரு சில பஸ்கள் இயங்கிய போதிலும் நகரின் முக்கிய பகுதிகள் வெறிச்சோடியே காணப்பட்டன. ஏனாமில் அமைந்துள்ள தனியார் தொழிற்சாலையில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி அங்கு பணியாற்றி வந்த தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதில் ஒரு தரப்பினர் பணிக்கு திரும்பியதால் அங்கு மோதல் ஏற்பட்டது. இதனை கட்டுப்படுத்த போலீசார் நடத்திய துப்பாக்கி சூட்டில் ஒருவர் பலியானார். இதனால் ஆவேசமடைந்த தொழிலாளர்கள் ஆலையின் உள்ளே புகுந்து மேலாளரை தாக்கியதில் அவர் அங்கேயே மரணமடைந்தார். ஏனாமில் தொழிலாளர்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டை கண்டித்து புதுவையில் பிப்ரவரி 2ஆம் தேதி நடைபெற இருக்கும் முழு அடைப்பு போராட்டத்திற்கு அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டுமென திங்கட்கிழமை நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் தொழிற்சங்கத்தினர் மற்றும் அரசியல் கட்சியினருடன் அமைச்சர் ராஜவேலு பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது அவர் ஏனாமில் நடைபெற்ற பிரச்சினை தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதால் முழு அடைப்பு போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆனால் இதனை ஏற்க அரசியல் கட்சியினர் மறுத்துவிட்டனர். இதன் பின்னர் தொழிற்சங்கத்தினர் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து பேசினர். அப்போது அவர்கள் ஏனாம் பிரச்சினை தொடர்பாக நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினர். இது தொடர்பாக அரசு தரப்பில் எந்தவித உத்தரவாதமும் அளிக்கப்படவில்லை என்பதால் வியாழக்கிழமையன்று முழு அடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. மக்கள் நடமாட்டம் இல்லாத காரணத்தினால் பெரிய மார்க்கெட்டில் அனைத்து கடைகளும் மூடப்பட்டிருந்தன. அரசு பஸ்கள் மற்றும் தனியார் பஸ்களில் சில வழக்கம் போல் இயங்கியதால் அவைகள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. புதுவையில் இருந்து சென்னைக்கு அரசு பஸ்கள் அனைத்தும் மாநில எல்லை வரை போலீஸ் பாதுகாப்புடன் இயக்கப்பட்டன. முழு அடைப்பு போராட்டம் காரணமாக நகரின் முக்கிய பகுதிகளில் மக்கள் நடமாட்டம் குறைந்திருந்தது. வர்த்தக பகுதிகளான நேரு வீதி, அண்ணா சாலை, காந்தி வீதி, காமராஜ் சாலை போன்றவற்றிலும் 75% கடைகள் மூடப்பட்டிருந்தன. புதுவையில் தங்கி இன்டர்நெட் மூலம் வங்கி பாஸ்வேர்டை திருடி பல கோடி ரூபாயினை மோசடி செய்த நைஜீரிய வாலிபரை கொல்கத்தா போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இ பேங்கிங் திருட்டு தொடர்பாக மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர்கள் அம்மாநில போலீசில் புகார் தெரிவித்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் மோசடியில் ஈடுபட்டவர் நைஜீரிய நாட்டை சேர்ந்த நிடுபுஷி நிகாட்டி என்ற பெலிக்ஸோ டேவிட் என்பதை கண்டுபிடித்தனர். தொடர்ந்து அவரது செல்போன் சிக்னலை கண்காணித்த போது அது ஆரோவிலில் இருந்து இயங்குவது தெரிய வந்தது. இதனை அடுத்து கொல்கத்தாவில் இருந்து வந்த மேற்கு வங்க போலீசார் கோட்டக்குப்பம் அருகே பெலிக்ஸோ டேவிட்டை கைது செய்து ஒதியஞ்சாலை காவல் நிலையம் கொண்டு வந்து விடிய விடிய விசாரணை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து புதுவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பெலிக்ஸோ கொல்கத்தா கொண்டு செல்லப்பட்டார். அங்கு நடைபெறும் விசாரணைக்கு பின்னர் எந்தெந்த வங்கி கணக்கில் இருந்து பணம் களவாடப்பட்டது என்பது தெரிய வரும். இருப்பினும் இ பேங்கிங் மோசடி மூலம் பல கோடி ரூபாயினை நைஜீரிய வாலிபர் லவட்டி இருப்பதாக மேற்கு வங்க போலீசார் நமது நிருபரிடம் தெரிவித்தனர். புதுவையில் திருமணத்தை தடுக்கும் வகையில் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட பெண்ணின் பெற்றோரை வீடு புகுந்து காதலன் கத்தியால் குத்திய சம்பவம் தொடர்பாக 2 வாலிபர்கள் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளனர். புதுவை காராமணிக்குப்பம் மாரியம்மன் நகரை சேர்ந்த இளம்பெண்ணிற்கும் கடலூர் கூத்தப்பாக்கத்தை சேர்ந்த வாலிபருக்கும் நிச்சயம் செய்யப்பட்டு வருகிற 9ஆம் தேதி திருமணம் நடைபெற இருந்தது. இதற்கான ஏற்பாடுகளில் 2 வீட்டாரும் தீவிரமாக ஈடுபட்டு வந்த நிலையில்
காராமணி குப்பத்தை சேர்ந்த இளம்பெண்ணை வானரப்பேட்டையை சேர்ந்த சதீஷ் என்பவர் ஒரு தலைபட்சமாக காதலித்து வந்துள்ளார். ஆனால் அவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டதை கேள்விப்பட்டு ஆத்திரம் அடைந்த சதீஷ் தனது நண்பர்களுடன் கடந்த திங்கட்கிழமை இரவு பெண்ணின் வீட்டிற்கு சென்று கதவை உடைத்து அவரது பெற்றோரை கத்தியால் குத்தியுள்ளார். இருவரும் வலி தாங்க முடியாமல் சத்தம் போடவே தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் பொதுமக்கள் திரள்வதைக் கண்டு தப்பியோடிவிட்டனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள உருளையன்பேட்டை போலீசார் சதீஷ் மற்றும் அவரது நண்பர்களை தேடி வந்தனர். ஒரு தலை காதல் காரணமாக வேறொருவருடன் நிச்சயிக்கப்பட்ட பெண்ணின் பெற்றோரை வாலிபர் கத்தியால் வெட்டிய சம்பவம் காராமணி குப்பத்தில் பரபரப்பு ஏற்படுத்திய நிலையில் இச்சம்பவத்தில் தொடர்புடைய சதீஷ் மற்றும் அவரது நண்பர் விக்கிராஜ் ஆகியோர் புதுவை நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளனர். அவர்கள் இருவரும் நீதிமன்ற காவலில் தற்போது வைக்கப்பட்டுள்ள நிலையில் ஓரிரு நாளில் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்கப்பட உள்ளனர். புதுவை முத்தியால்பேட்டை லட்சுமி அயக்ரீவ பெருமாள் கோவிலில் மகா சம்ரோஷணத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட சிறப்பு பூஜைகளில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை முத்தியால்பேட்டையில் அமைந்துள்ள லட்சுமி அயக்ரீவ பெருமாள் கோவிலில் மகா சம்ரோஷணம் வருகிற 6ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இதனையொட்டி கோவிலில் சிறப்பு பூஜைகள் துவங்கப்பட்டுள்ளன. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர் செய்து வருகின்றனர். இதேபோன்று உழவர்கரை ஜீவானந்தபுரத்தில் அமைந்துள்ள ஜலமுத்து மாரியம்மன் கோவிலில் பாலமுருகனுக்கு ஊஞ்சல் உற்சவம் புதன்கிழமை நடத்தப்பட்டது. இதனையொட்டி தீபாராதனை மற்றும் அபிஷேகம் நடைபெற்றது. இதில் அப்பகுதியை சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டு பாலமுருகனின் அருள் பெற்று சென்றனர். ஏனாமில் நடைபெற்ற துப்பாக்கி சூடு சம்பவத்தை கண்டித்து புதுவையில் மறியலில் ஈடுபட்ட சிபிஎம்எல் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினர் கைது செய்யப்பட்டனர். ஏனாமில் தொழிலாளர்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டை கண்டித்து புதுவையில் பிப்ரவரி 2ஆம் தேதி இடதுசாரிகள் கட்சியின் சார்பில் முழு அடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. கடந்த திங்கட்கிழமை நடைபெற்ற கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் போது ஆதரவளித்த ஐஎன்டியூசி, எல்பிஎஃப் போன்ற தொழிற்சங்கத்தினர் முதல்வருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பின்னர் விலகிக் கொண்டனர். இதன் தொடர்ச்சியாக இடதுசாரிகள் நடத்திய முழு அடைப்பு போராட்டத்தினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருந்தது. ஏனாம் துப்பாக்கி சூடு சம்பவத்தை கண்டித்து புதுவையில் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சியினர் காமராஜ் சிலை அருகில் மறியலில் ஈடுபட்ட போது கைது செய்யப்பட்டனர். இதேபோன்று சாலை மறியலில் ஈடுபட்ட ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினரையும் போலீசார் கைது செய்து அப்புறப்படுத்தினர். முழு அடைப்பு போராட்டம் குறித்து புதிய ஜனநாயக அமைப்பினர் சின்ன மணிக்கூண்டு அருகில் புதன்கிழமையன்று தெருமுனை பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையின் தீவிர ரோந்து பணியால் முழு அடைப்பில் அசம்பாவிதங்கள் தவிர்ப்பு. எஸ்பி சிவதாசன் தலைமையில் தீவிர ரோந்து. முழு அடைப்பால் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை. ஆட்டோக்கள் ஓடாததால் பெற்றோர் தவிப்பு. கவலையின்றி மாணவ மாணவிகள் தூக்கம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. உங்கள் நல்வாழ்த்துக்கள். சி சண்முகா சில்க்ஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி.
பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸ்ரீ சண்முகா சில்க்ஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. பயணிகள் கவனத்திற்கு. லண்டன் செல்லுவோர் கவுண்டர் நம்பர் 4 கவுண்டர் நம்பர் 8 செல்லவும். 4ஆம் நம்பர் அன்லக்கி என்பது பைலட் அம்மாவின் நம்பிக்கை. சால்சா நடனம் தெரிந்தவர்களுக்கு மட்டுமே விண்டோ சீட் வழங்கப்படும். பேக்கை ஒரு விரலால் தள்ளுபவர்களுக்கு ஐல் சீட் வழங்கப்படும். இவை தெரிந்தவர்களுக்கு மட்டுமே சீட் வழங்கப்படும். ஹாப் ஹாப், ஸ்னேக் டான்ஸ், பாசிங் தி பார்சல், ரிங்கா ரிங்கா ரோசஸ், மேரி கோ ரவுண்ட். பயணத்தை ஆக்கலாம் கிரேசி. VIP 360 வீலிங் ஆக்கும் ஈஸி. Happy journey. VIP exclusive showroom 145 Vision Street. Phone 222791. Little Mayfair 321 MG Road புதுச்சேரி. காசு மேல வெள்ளி காசு வந்து கொட்டுகிற நேரம் இது. நம்ம ராம் சில்க்ஸ்ல ஆடைகளோடு வெள்ளி தரும் நேரம் இது. ஆடைகள் புதுவிதமா வாங்கலாம், விதவிதமா கூடவே இலவசமா வெள்ளி காசு. நம்ம ராம் சில்க்ஸ்ல ஆடைகளோடு வெள்ளி தரும் நேரம் இது. ஒவ்வொரு 1000 ரூபாய் பர்ச்சேஸிற்கு 1 கிராம் வெள்ளி காசு இலவசம். ராம் சில்க்ஸ், பாண்டிச்சேரி. நம்ம ராம் சில்க்ஸ்ல ஆடைகளோடு வெள்ளி தரும் நேரம் இது. ஆடைகள் புதுவிதமா வாங்கலாம், விதவிதமா கூடவே இலவசமா வெள்ளி. ஒவ்வொரு 1000 ரூபாய் பர்ச்சேஸிற்கு 1 கிராம் வெள்ளி காசு இலவசம். ராம் சில்க்ஸ், பாண்டிச்சேரி. நிறைவான வாழ்க்கை, நிறைவான தங்கம். ராம் தங்கநகை மாளிகை, பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் முழு அடைப்பு போராட்டத்தின் போது எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படாதவாறு காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பில் ஈடுபட்டதாக வடக்கு SP சிவதாசன் தெரிவித்தார். ஏனாமில் கடந்த வாரம் நடைபெற்ற வன்முறை சம்பவத்தை தொடர்ந்து போலீசார் தடியடி மற்றும் துப்பாக்கி சூடு நடத்தினர். இதனை கண்டித்தும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் அதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மதிமுக, ஃபார்வர்ட் பிளாக் கட்சிகள் மற்றும் அதனை சார்ந்த தொழிற்சங்கங்கள் சார்பில் வியாழக்கிழமை அன்று முழு அடைப்பு போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த போராட்டத்தில் இருந்து காங்கிரஸை சேர்ந்த INTUC,
திமுகவை சேர்ந்த தொழிற்சங்கங்கள் விலகிக் கொண்ட நிலையில் முழு அடைப்பு நடப்பதில் மாற்றம் இல்லை என இடதுசாரியினர் புதன்கிழமையன்று திட்டவட்டமாக தெரிவித்தனர். இதுபோன்ற சூழலில் முழு அடைப்பு என்ற பெயரில் வன்முறையில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சீனியர் எஸ்பி சந்திரன் எச்சரித்திருந்தார். மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவதை தடுக்க நகரின் முக்கிய பகுதிகளில் கமாண்டோ போலீசார் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும், குறிப்பாக பஸ் நிலையம் மற்றும் வியாபார பகுதியில் கூடுதல் பாதுகாப்பு தர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறியிருந்தார். இதனைத் தொடர்ந்து வியாழக்கிழமையன்று முக்கிய வர்த்தக பகுதிகளில் வடக்கு எஸ்பி சிவதாசன், தாசில்தார் தில்லைவேல் ஆகியோர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். முழு அடைப்பின் போது நகர பகுதியில் எந்தவித அசம்பாவிதங்களும் ஏற்படவில்லை என எஸ்பி சிவதாசன் நமது நிருபரிடம் தெரிவித்தார். நடந்து வருகிற இந்த பந்து ரொம்ப அமைதியாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பந்தில் எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காமல் பாதுகாக்கிறதுக்காக சுமார் 1500 காவலர்களை பணியில் அமர்த்தி இருக்கிறோம். அவங்க ரோந்து டியூட்டியில் இருந்து வருகிறாருங்க. இந்த பந்து சம்பந்தமாக எந்த ஒரு அசம்பாவிதமும் இதுவரை நடக்கவில்லை. பஸ்ஸு டிரான்ஸ்போர்ட் வழக்கம் போல் ஓடிட்டு இருக்கிறது. காலேஜு ஸ்கூல்ஸு நடந்துட்டு இருக்குது. வேறு இந்த பந்தால் எந்த ஒரு பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்கிறதாக தெரியவில்லை. புதுவையில் நடத்தப்பட்ட முழு அடைப்பு போராட்டத்தினால் தனியார் பள்ளி மாணவ மாணவியருடன் பெற்றோரும் தவிக்கும் நிலைமை காணப்பட்டது. ஏனாம் துப்பாக்கி சூடு சம்பவத்தை கண்டித்து புதுவையில் இடதுசாரி கட்சியினர் மற்றும் தொழிற்சங்கத்தினர் வியாழக்கிழமையன்று முழு அடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக பெரும்பாலான ஆட்டோக்கள், டெம்போக்கள் இயக்கப்படவில்லை. புதுவையில் உள்ள தனியார் பள்ளிகளுக்கு பெரும்பாலான மாணவ மாணவியர் ஆட்டோக்களில் தான் சென்று வருகின்றனர். முழு அடைப்பு போராட்டத்தையொட்டி ஆட்டோக்கள் முற்றிலுமாக இயக்கப்படாமல் போனதால் மாணவ மாணவிகள் பள்ளிக்கு செல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டது. இதனால் தனியார் பள்ளிகளில் விடுமுறை அறிவிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. பள்ளிகள் இயங்குமா இயங்காதா என்ற ஆதங்கம் காலை நேரத்தில் மாணவர்களின் பெற்றோரை உலுக்கிய நிலையில் பள்ளி செல்ல வேண்டிய மாணவ மாணவிகளோ எந்தவித கவலையும் இல்லாமல் உறக்கத்தில் மகிழ்ந்திருந்தனர். இது மட்டும் இல்லாமல் ஒரு சில பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை இருசக்கர வாகனங்களில் அழைத்து சென்று பள்ளி இயங்கவில்லையா என்ற கேள்வியுடன் வீடுகளுக்கு திரும்பி சென்றனர். உங்கள் நல்வாழ்த்துக்கள். சி சண்முகா சில்க்ஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. உங்கள் நல்வாழ்த்துக்கள். சி சண்முகா சில்க்ஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. பயணிகள் கவனத்திற்கு. லண்டன் செல்லுவோர் கவுண்டர் நம்பர் 4 கவுண்டர் நம்பர் 8 செல்லவும். 4ஆம் நம்பர் அன்லக்கி என்பது பைலட் அம்மாவின் நம்பிக்கை. சால்சா நடனம் தெரிந்தவர்களுக்கு மட்டுமே விண்டோ சீட் வழங்கப்படும். பேக்கை ஒரு விரலால் தள்ளுபவர்களுக்கு ஐல் சீட் வழங்கப்படும். இவை தெரிந்தவர்களுக்கு மட்டுமே சீட் வழங்கப்படும். ஹாப் ஹாப், ஸ்னேக் டான்ஸ், பாசிங் தி பார்சல், ரிங்கா ரிங்கா ரோசஸ், மேரி கோ ரவுண்ட். பயணத்தையாக்கலாம் கிரேசி. VIP 360 வீலிங் ஆக்கும் ஈஸி.
Happy journey. VIP exclusive showroom 145 Vision Street. Phone 222791. லிட்டில் மே ஃபேர் 321 MG ரோட் புதுச்சேரி. ஜில்லென்ற காற்றுடன் கண்கவர் வண்ணங்கள் மின்னும் ஃபேன்களுக்கு பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ். டிசைனர் ஃபேன், சீலிங் ஃபேன், டெக்கரேட்டிவ் சீலிங் ஃபேன், பெடஸ்டல் ஃபேன் வித் ரிமோட், டேபிள் ஃபேன், ஏர் சர்க்குலேட்டர், வால் ஃபேன், எக்ஸாஸ்ட் ஃபேன், டவர் ஃபேன், மினி ஃபேன் மற்றும் 5 ஸ்டார் ரேட்டட் எனர்ஜி சேவிங் ஃபேன்கள் வாங்கிட பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ். உஷா, பஜாஜ், கிராம்ப்டன் கிரீன்ஸ், அல்மனாட், ரெமி, விஜய். 7000 சதுர அடியில் பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சூப்பர் மார்க்கெட் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பாண்டிச்சேரி. கிரைண்டர் மிக்ஸி இல்லாம ஒரு கிச்சனா? மணி எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்து பாருங்க. கிரைண்டர்ல எத்தனை பிராண்ட்ஸ், எத்தனை மாடல்ஸ். பிரஸ்டீஜ், அல்ட்ரா, சௌபாக்யா, பட்டர்ஃப்ளை, பிரீமியர், அமிர்தான்னு எல்லா லீடிங் கம்பெனிகளோட டேபிள் டாப் டில்டிங் கிரைண்டர்ஸ். லக்ஷ்மி கிரைண்டர் கூட இருக்கு. மிக்ஸில பிரீத்தி, பட்டர்ஃப்ளை, பிரஸ்டீஜ், பிரீமியர்னு எல்லாமே பெஸ்டா இருக்கு. ஃபுட் ப்ராசஸர், ஹேண்ட் பிளெண்டர், ஜூசர், காஃபி மேக்கர், ரோட்டி மேக்கர், இப்படி எல்லாமே இருக்கு. 0% ஃபினான்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். பாண்டி, தென்னார்காடு மாவட்டங்களுக்கு இலவச டோர் டெலிவரி. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பாண்டிச்சேரி. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே, உள்ளம் நாடுமே, எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே, உள்ளம் நாடுமே, எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் நம்பிக்கை பெற்ற தீபம் பிரமோட்டாஸ் நிறுவனத்தின் மேலும் ஒரு புதிய மனைப்பிரிவு ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் நகர், தவளக்குப்பம் டு வில்லியனூர் மெயின் ரோட்டில் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி எதிரிலேயே அமைந்துள்ள நகர்தான் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் நகர். மனையின் சிறப்பம்சங்கள்: சுவையான குடிநீர், உடனடி மின்சாரம், நல்ல காற்றோட்டமான மனைப்பிரிவு, அகலமான சாலை வசதி, 24 மணி நேர பஸ் போக்குவரத்து வசதி. மனைக்கு மிக அருகில் அரவிந்தர் கண் மருத்துவமனை, சிங்கிரி கோவில், பள்ளிகள் மற்றும் குடியிருப்புகள். முதலீடு செய்வதற்கும் உடனே வீடு கட்டுவதற்கும் மிகச்சிறந்த இடம்தான் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் நகர். இவ்வளவு சிறப்பம்சங்களுடன் கூடிய மனையின் விலையோ மிக மிக குறைவு. மேலும் விவரங்களுக்கு தீபம் பிரமோட்டாஸ், செல் 9894236198, 978699097.
இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 83 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 83 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 5 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 6 அடியாக காணப்படும் என்றும் வடகிழக்கு திசையில் இருந்து 26 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். ஏனாமில் தொழிலாளர்கள் மீது துப்பாக்கி சூடு. புதுவையில் நடத்தப்பட்ட முழு அடைப்பினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. பேங்கிங் வாடிக்கையாளர்களிடம் பல கோடி மோசடி. புதுவையில் கைது செய்யப்பட்ட நைஜீரிய வாலிபரிடம் மேற்கு வங்க போலீசார் விசாரணை. திருமணத்தை தடுத்து நிறுத்த பெண்ணின் பெற்றோரை கத்தியால் குத்திய வழக்கில் 2 வாலிபர்கள் சரண். சிறை காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.